18 முறை நடந்திருக்கக்கூடிய இந்த ஐபிஎல்ல 11வது முறை பிளே ஆஃப் சென்ற மும்பை அணி. சூரியன் எனப்படுகிற சூரியகுமார் யாதவ் சுட்டெரித்ததனால சுருண்டு விழுந்தது டெல்லி அணி. ஸ்டார்க், அக்சார் பட்டேல் இந்த இரண்டு பேரும் இல்லாததனாலதான் டெல்லி அணி மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்திருக்கிறது என வருந்தி கூறியிருக்கிறார் ஃபேப் டு பிளெசிஸ். ஏமாத்தி தானே வெற்றி அடைஞ்சாங்க இந்த மும்பை அணி. இது மும்பை இந்தியன்ஸ் அல்ல, அம்பையர் இந்தியன்ஸ் என விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ரசிகர்கள். பிளே ஆஃப்க்கு 4 அணிகள் தகுதி பெற்றிருக்கிறது. அதுல முதல் 2 இடத்தை பிடிக்க போவது யார்? மேலே குறிப்பிட்ட அனைத்து நிகழ்வுகளையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். மும்பை வான்கடே மைதானத்துல ஒரு கிளைமேக்ஸ் போட்டி டிசிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும். இந்த போட்டியில ஜெயிச்சது பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தான். அப்படி ஜெயிச்சதுனால டைரக்டா 4th பிளேஸ்ல இருந்து பிளே ஆஃப்க்கு 11வது முறையாக 18 ஆண்டுகள் நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகள்ல முன்னேறி இருக்கிறது. இதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? மும்பை இந்தியன்ஸ்ல போலிங்கினுடைய தரம். இன்னொரு பக்கம் சிக்கலாக இருக்கக்கூடியது டெல்லி அணில அந்த போலிங்கினுடைய தரம் குறைஞ்சு போனது. காரணம், ஃபேப் டு பிளெசிஸ் கூட மேட்ச் வெற்றி அடைந்த பிறகு போட்டியில அந்த பேட்டியில சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஸ்டார்க்கும் அக்சார் பட்டேலும் இல்ல, அந்த இடத்துல இவங்க 2 பேர் இருந்திருந்தா கண்டிப்பா 8 ஓவர்கள் எங்களால கட்டுப்படுத்தி இருக்க முடியும், கடைசி 2 ஓவர்களையும் ஸ்டார்க் நேர்த்தியாக வீசி இருப்பாருன்னு சொல்லிட்டு போட்டி முடிந்த உடனே பேட்டியில சொல்லியிருப்பாரு. அந்த வகையில போட்டியினுடைய தொடக்கத்துல டாஸை வின் பண்ணது டெல்லி அணி தான். மும்பை வான்கடே மைதானம் எப்பொழுதுமே பேட்டிங்கிற்கு ஏதுவாக இருக்காது. பொதுவா அது ஒரு மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சூழல்ல தான் எப்பொழுதுமே இருக்கும். ஆகையான காரணத்தினால நாங்க முதல்ல ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்கிறோம். அப்படி போலிங்கை சூஸ் பண்ண உடனே இந்த இடத்துல மும்பை ரொம்ப அதிரடியாக ஆடுவாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம். கடைசி வரை 18வது ஓவர் வரை மும்பை அணி 150 கூட அடிக்காதுன்ற ஒரு இலக்குடன் தான் எல்லாமே நகர்ந்திருந்தாங்க. ஏன், மும்பை ரசிகர்கள் உட்பட அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி அடிக்க முடியும், கடைசி 2 ஓவர்ல என்ன பண்ண முடியும், அப்படி அடிச்சாலும் எவ்வளவு ரன் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. தொடக்கத்துல ரோஹித் சர்மா ஈஸியா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 5 பாலுக்கு 5 ரன். ரியான் ரிக்கல்டன் சொல்லவே தேவையில்லை, 18 பாலுக்கு 25. கொஞ்ச நேரம் கிரவுண்ட்ல இருந்தாரு, ஆனா அவரால் ரொம்ப ஜொலிக்க முடியல. ஒரு பக்கம் வான்கடே மைதானம் போலிங்கிற்கு ஏதுவாக மாறிவிட்டது. இதனால பாத்தீங்கன்னா டெல்லி அணிக்கு அது சாதகமா மாறி போச்சு. ஏன்னா 2 பிளேயர் இல்ல, இருந்தாலும் நம்மளுடைய போலிங் இங்க கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஃபேப் டு பிளெசிஸ் வேற ஒரு பக்கம் ஜாலியா இருந்தாரு. ஆனா அந்த சந்தோஷம் 18வது ஓவர் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதற்கு அடுத்தது வில் ஜாக்ஸ் தான். இவராவது கண்டிப்பா அடிப்பாருன்னு நினைச்சோம், ஆனா அடிச்சாரு. 13 பாலுக்கு 21. அவரும் சொற்ப ரன்கள் அவுட் ஆயிட்டு வெளியே போக சூரியகுமார் யாதவ் 4th பிளேஸ்ல இறங்கி ஆரஞ்ச் கேப்க்கு போராடுகிற ஒரே மனிதன் இவர் மட்டும் தாங்க. மீதி எல்லாருமே நீங்க நோட் பண்ணி பாருங்க. 617 ரன் ஓபனரா இருக்கக்கூடிய சாய் சுதர்சன். இன்னொரு பக்கம் சுப்மன் கில் 601 ரன்களுடன் 2வது பிளேஸ்ல இருப்பாரு. தற்பொழுது 43 பாலுக்கு 73 ரன்கள் அடித்து இவர் எந்த இடத்துல இருக்கிறாரு? 583 ரன்களை அடித்து 3rd பிளேஸ்ல இருக்கிறாரு. 4th பிளேஸ்ல ஜெய்ஸ்வால் இருக்கிறாரு. இத்தனைக்கு 4th பிளேஸ்ல இறங்குறாரு. இவர் 1 டவுனோ 2 டவுனோ இறங்கல, 4th பிளேஸ். அப்படி இறங்கும் பொழுது இவருக்கான இடம் அந்த பட்டியல்ல 3வது இடத்துல இருக்குது. தனிப்பட்ட முறையிலே இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 4th பிளேஸ்ல இறங்கி ஒருத்தன் அந்த ஆரஞ்ச் கேப்காக மோதுகிறானா, மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். வில் ஜாக்ஸ் அவுட் ஆயிட்டு போயிட்ட பிறகு அதற்கடுத்து வந்தவர் தான் இந்த நமன்தீர். நமன்தீருக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியா வந்தாரு, அந்த அளவுக்கு ஜொலிக்கல. 6 பாலுக்கு 3 ரன் அடிச்சு ஈஸியா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த இடத்துல நமன்தீர் தான் ஒரு பக்கம் பிக்கப் லைனை சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்தாரு. சூரியகுமார் யாதவ் கூட போட்டி முடிந்த உடனே பேட்டியில என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய மனைவி சொன்னாங்க, நீங்க வாங்காத கப்பே கிடையாது, ஆனா இந்த இடத்துல ஆட்டநாயகன் விருது மட்டும் நீங்க வாங்கவே இல்லை, ஆகையினால நீங்க வாங்கியே ஆகணும், அதுதான் நமக்கு பெருமிதமாக இருக்கும். அந்த வகையில நான் அதே மாதிரி தான் இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் ஆட்டநாயகன் விருதையும் வாங்கினாரு. வாங்கிட்டு இதை நாங்க பெருசா கொண்டாடுவோம் கணவன் மனைவியாக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப அன்பாக இருந்தது. இருந்தாலும் இந்த இடத்துல அதற்கு உத்வேகமாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நமன்தீர் தான். 8 பாலுக்கு 24 ரன்கள், 2 6 2 4. ஆனா சூரியகுமார் யாதவ் 7 4 4 6 அடிச்சிருப்பாரு. இப்படி அடிச்சிருந்தாலும் 19வது ஓவர்ல மட்டும் 27 ரன்களை குவிச்சிருப்பாரு நம்முடைய நமன்தீர். அதற்கு அடுத்து 20வது ஓவர்ல 21 ரன்களை குவித்திருப்பார் சூரியகுமார் யாதவ். இதன் அடிப்படையில 132க்கு 5 விக்கெட் இருந்தது 18 ஓவர் முடியும் வரை. அதற்கடுத்து 19வது ஓவர் 20வது ஓவர் சேர்த்து 48 ரன்களை அடித்து 132 + 48 சேர்த்து 180 ரன்னுக்கு 5 விக்கெட் என்ற இழப்புடன்
181 அடித்தா உங்க டெல்லி அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு 1%, அதாவது 99% நிச்சயமாகும். மீதி 1% அடுத்து நடக்கக்கூடிய பஞ்சாப் அணியுடன் மோதும் போதுதான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும். கடைசி நேரத்துல பஞ்சாப் கிட்ட மும்பை ஜெயிச்சுட்டா மும்பை தான் உள்ள போகும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த டேபிள் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஆகையினாலதான் ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட மும்பை அணி ஈஸியா உள்ள போகும். ஆனா டெல்லி அணி 2 மேட்சுமே ஜெயிக்கணும். டெல்லி அணில போலிங்னு பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இருக்காரு. 4 ஓவருக்கு 22 ரன், ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் இவர் ஏன் சோல்ட் அவுட், அதாவது விக்கவே இல்லைன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த இடத்துல சமயா செயல்பட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 25 ரன்கள் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி 30 ரன்களை வந்து இன்னொரு நபரும் விப்ராஜ் நிகமும் கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு சராசரியாக அந்த வான்கடே மைதானத்துல இவ்வளவுதான் ரன் கொடுக்க முடியுன்ற ஒரு அடிப்படையில கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 2 வீரர்கள் முகேஷ் குமாரும் சமீராவும் 2 பேரும் சேர்ந்து 4 ஓவருக்கு முகேஷ் குமார் 48 ரன்களையும் இன்னொரு பக்கம் சமீரா 54 ரன்களையும் கொடுத்திருக்காங்க. அதாவது 19வது ஓவர் 20வது ஓவர் இந்த இருவரும் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டா தான் இருந்திருக்காங்க. அந்த 2 ஓவர்ல மட்டும்தான் மாற்றம் பெரிதாக ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தி விட்டது. அதுவும் இல்லாம இதன் மூலமாக ஹார்திக் பாண்டியா கூட சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு 180 கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க போலர்ஸ் எங்களுடைய பல்தான்ஸை பார்க்கும் பொழுது எனக்கு 160 இருந்தாலே போதும், நான் சுருட்டி எடுத்துருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதற்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவர் இடையில கூட, அதாவது டெல்லி அணி ஆடும்போது இடையில சாண்டனருக்கும் பும்ராக்கும் ஓவர் கொடுத்தாரு. நான்லாம் வந்து இந்த இடத்துல எதனா ஒரு சிக்கல்னா பும்ராவையும் சாண்டனரையும் கூப்பிட்டு ஓவர் கொடுத்துட்டா போதும், அவங்க முடிச்சு தள்ளிடுவாங்க. அதுலயும் முக்கியமா சொல்ல போனா பும்ரா மாதிரி ஒரு வீரர் நம்முடைய அணியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அது 130ஆக இருந்தாலும் சரி, 160ஆக இருந்தாலும் சரி, 210ஆக இருந்தாலும் சரி, பும்ரான்ற ஒரு நபர் இருக்கும்போது நாங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா ஓபன் டாக்கா வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம சாண்டனரையும் பாராட்டிக்கிறாரு. சாண்டன் மட்டும் சும்மா இல்ல, அந்த ஒரு, அதாவது போட்டி முடிந்த உடனே பேட்டியில என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு பும்ரா கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறாரு, அவர் இருக்கிற வாட்சி எனக்கு இன்னும் தெளிவா இருக்குது. ஆகையினாலதான் நாங்க விக்கெட்டுகளை அதிகமா பொறுக்கணும். ஏன் இவ்வளவு பும்ரா சாண்டனர் பத்தி சொல்றேன்னா, 2 பேரும் சேர்ந்து 6 விக்கெட் எடுத்திருப்பாங்க. எவ்வளவு ரன் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 7.2 பாலுக்கு சேர்த்து 24 ரன் தான் 2 பேருமே சேர்ந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா 4 ஓவர் சாண்டனர் கம்ப்ளீட் பண்ணி 12 ரன் தான் கொடுத்திருப்பாரு. இன்னொரு பக்கம் பும்ரா 3.2 பாலை கம்ப்ளீட் பண்ணி 12 ரன் தான் கொடுத்திருப்பாரு. 2 பேருமே 3 விக்கெட் தலா எடுத்திருக்காங்க. அந்த வகையில தான் இவங்க 2 பேருடைய சுழல், அதாவது அவரு பும்ரா அவர்கள் வேகத்தை காட்டினாரு, இவர் வந்து சூட்சமத்தை காட்டினாரு. 2 பேருடைய சூட்சமும் வேகத்திலையும் விழுந்துட்டாங்க டெல்லி அணி. அப்படி 6 விக்கெட்டுமே இந்த 2 பேர் எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு ரன்ல இவங்க சுருண்டு போயிருப்பாங்க? 121க்குலாம் ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட புயல் வீசி இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இருந்து. ஆகையினாலதான் டெல்லியினுடைய படை வீரர்கள் அத்தனை பேருமே சரிஞ்சு போயிருக்கிறாங்க. அதுல முக்கியமா சொல்ல போனா கிளாசிக் ரோல்ஸ் ராயல்ஸ் சொல்லப்படுகிற நம்முடைய KL ராகுல் 11 ரன்கள் அவுட் ஆகி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபேப் டூப்ளிசிஸ் சொல்லவே தேவையில்ல, அவரும் கேட்ச் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவர் தான் வேற கேப்டன். ஏன்னா அக்சார் பட்டேலுக்கு இந்த இடத்துல உடம்பு சரியில்லைன்ற ஒரு காரணத்தினால இந்த இடத்துல கேப்டன் பதவி ஏற்றுக்கொண்டது ஃபேப் டூப்ளிசிஸ் தான். அதே ஃபேப் டூப்ளிசிஸ் தான் சொல்லியிருக்கிறாரு, அக்சார் பட்டேல் இருந்தா அது 2 பேருக்கு சமமானவர். ஏன்னா சாண்டனர் அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காரு, அக்சார் பட்டேல் செயல்பட முடியாதா? அப்படி இருக்கும்போது இருவருமே நேருக்கு நேர் மோதும் போது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருப்பாங்க. 4 ஓவருக்கு 12 ரன் கொடுத்துட்டாருன்னா அக்சார் பட்டேல் அதே தான் கொடுத்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது கடைசி ஓவர்ல எங்களால கட்டுப்படுத்தி இருக்க முடியும். ஸ்டார்க் இருந்தா கூட அது நடந்திருக்கும். பும்ரா மாதிரி அவரும் ஓவரை வீசியிருப்பார். பும்ரா 2 போல்களை எடுத்திருப்பார். அந்த வகையில இந்த இடத்துல அக்சார் பட்டேலும் ஒரு பக்கம் ஸ்டார்க்கும் இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம். ஆனா மும்பை அணி சிறப்பா செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய ஃபேப் டூப்ளிசிஸ் சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல 59 ரன்கள் வித்தியாசத்துல தான் மும்பை அணி ஜெயிச்சிருக்கிறது. இது யாராலுமே ஏற்க முடியாத ஒன்று. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல் அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் போரல் இந்த இடத்துல தான் இவருக்கு பெரிய பிரச்சனை, ஸ்டம்பிட் ஒன்று நடந்தது. யாரு? வில் ஜாக்ஸ் போட்ட ஓவர்ல அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. இது அம்பையர் இந்தியன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு பக்கம் ஹேஷ்டேக ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. ஏன் அப்படி ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்றாங்கன்னா, அந்த இடத்துல கால் உள்ளதான இருந்தது அந்த ஸ்டம்பிட்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாதம் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல விப்ராஜ் நிகம் வந்து கார்டன் போல்ட் ஆகியிருப்பாரு சாண்டனர் கிட்ட. அப்படி சாண்டனர் கிட்ட ஆகும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைன், அந்த அவுட்லைனை மதிச்சு தான் வந்துட்டு சாண்டனர் பாலை போட்டிருப்பாரு. அது ஒரு நோ பால்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விமர்சனம் செய்வாங்க. அதுவும் இல்லாம 6 போனது 4 கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. தப்பா மும்பை இந்தியன்ஸ் பணத்தை கொடுத்து தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே இந்த இடத்துல விமர்சனத்தை எழுப்பி அந்த வீடியோ இப்ப ட்ரெண்ட் ஆகி இருக்கு. அதுவும் இல்லாம அம்பையர்ஸ் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஹேஷ்டேக் ஃபாலோ ஆயிருக்கு, இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சரிப்பா, யாருமே அடிக்கலன்னா அந்த 121 யார் அடிச்சாங்கன்னு தான் உங்களுக்கு சந்தேகம். இந்த இடத்துல ஒரு ரிஸ்வி அவர் மட்டும் தான் 35 பாலுக்கு 39 ரன்கள் அடிச்சிருப்பாரு. 11 பாலுக்கு 20 ரன்கள் அடிச்சிருப்பாரு விப்ராஜ் நிகம். இவரோட காட்டன் போல்டு அது ஒரு ஏமாற்றம். அதுவும் இல்லாம கடைசி நேரத்துல அசுதோஷ் சர்மா அவர் ஒரு 18 ரன் அடிச்சிருப்பாரு. இடையில பார்ட்னர்ஷிப் அமைச்சாலும் இந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா பிளான் பண்ணி சாண்டனரையும் பும்ராவையும் இறக்கி
அது சுக்குநூறா உடைச்சிட்டாரு. இது மட்டும் இல்ல, இன்னும் 2 வீரர்கள் பவுலர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் பாகுபலி தான், வேற யாரும் கிடையாது, ட்ரெண்ட் போல்ட். அவரும் சிறப்பா வீசி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தீபக் சாகர். இவங்க 2 பேருமே பவர் பிளேல சுழல்ல மாட்ட வச்சிடுறாங்க எல்லா வீரர்களையுமே. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் சாதாரணமா எடுத்து போட்டுறாங்க இந்த சாண்டனரும் பும்ராவும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பேட்டிங்கும் யாரா ஒருத்தன் அடிக்கலனா கூட எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுறான் அந்த மும்பை இந்தியன்ஸ்ல. அதே மாதிரி போலிங்ல சொல்லவே வேண்டாம், 5 பேர் அப்படியே தங்க ரதம் போல மின்றாங்க. ட்ரெண்ட் போல்ட், தீபக் சாகர், கரண் சர்மா, இன்னொரு பக்கம் சாண்டனர், இன்னொரு பக்கம் பும்ரா. இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது மும்பை அணி. என்னதான் இவர்கள் ஏமாற்றினாலும் ஒரு பக்கம் 121க்கு ஆல் அவுட் ஆகுறதுன்றது ரொம்ப அவலமான விஷயம் தான். இது போலிங்கினுடைய திறமையாளன் கூட சொல்லலாம். ஒரு பக்கம் அம்பையர் ஏமாத்திட்டாங்கன்னு எல்லாரும் விமர்சனம் வச்சாலும் அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சாக்கு சொல்றது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் இல்லாம இந்த இடத்துல 4 டீம் இப்போ பிளே ஆஃப்க்கு ரெடி ஆயிட்டாங்க. ஒன்னு ஆர்சிபி, இன்னொன்னு குஜராத் டைட்டன்ஸ், இன்னொன்னு பஞ்சாப் அணி, இன்னொன்னு மும்பை இந்தியன்ஸ். இதுல மும்பை இந்தியன்ஸ் தற்பொழுது 4வது இடத்துல தான் கடைசி வரைக்கும் இருக்கும்ன்றது ஒரு பக்கம் உறுதியாகிவிட்டது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? 18 பாயிண்டோட குஜராத் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும், ஆர்சிபி 17 பாயிண்டோட செகண்ட் பிளேஸ்லயும், மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் 17 பாயிண்டோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஆனா மும்பை அணி ஒரே ஒரு மேட்சோட மட்டும்தான் 4th பிளேஸ்ல இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க மேல இருக்கக்கூடிய 3 அணிகளுக்குமே 2 போட்டிகள் உள்ளது. குஜராத் அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னோ கூடயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூடயும் இருக்கு. அதே மாதிரி அதற்கடுத்து இருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்கு லக்னோ கூடயும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூடயும் இருக்கு. பஞ்சாப் அணிக்கு மிக ஒரு வலிமையான அணியான மும்பைக்கும் டிசி கூடவும் இருக்கு. ஆகையினால அவர்கள் ஒரு போட்டியை ஜெயிச்சாலே அந்தந்த இடத்துல அப்படியே இருப்பாங்க. ஆனா மும்பை ஒரு போட்டியில ஜெயிச்சா கூட அவங்க இந்த இடத்துல தான் இருக்கணும். அந்த ஒரு சூழல் இந்த இடத்துல இருக்கிறது. ஆகையினால 4th பிளேஸ்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல் 2 இடத்தை இந்த ஆர்சிபி, பஞ்சாப், குஜராத் டைட்டன்ஸ் இந்த 3 பேர்ல யார் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நடக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டிகளுடைய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.